ரொம்ப ரொம்ப அருமையான பசுமையான ஒரு தென்னந்தோப்பு ஹில் வியூவோட மிக மிக குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த டீட்டெயிலும் மிஸ் ஆகாது. வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடுற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஹில் வியூவோடு இருக்குங்க. தண்ணீர் வசதிக்கு எந்த ஒரு குறைபாடுமே கிடையாதுங்க. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த லேண்டினோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 37 ஏக்கருங்க டாக்குமெண்ட் படி. ஆனால் அனுபவத்தில் 40 ஏக்கர் இருக்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே டோட்டலாக நிறைய வகையான மரங்கள் இருக்குது. 20லிருந்து 25 ஏக்கர் வரைக்கும் தென்னந்தோப்புங்க. மீதி ஒரு 8 ஏக்கர் மாந்தோப்பு இருக்குங்க. அதுக்குள்ளே கொய்யா மரம், தேக்கு மரங்கள், இந்த மாதிரி நிறைய வகையான மரங்கள் இன்டர்காப்பாக போட்டிருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான வாட்டர் சோர்ஸுங்க. இந்த லேண்டுக்குள்ளே 2 கிணறு வந்துடுங்க. ரெண்டுமே நல்ல ஆழமான கிணறுங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய மெயினான கிணறுங்க. அது போக 4 போர் இருக்குங்க. எல்லாமே சப் மோட்ரு போட்டிருக்காங்க. போர் ஓட்டுறதுக்கான அவசியமே இருக்காதுங்க. வருஷத்தில் ஒரு மாதம் அல்லது 1.5 மாதம் தான், அதாவது அதிகபட்ச வெயில் இருக்கும்போது தான் அந்த போரை யூஸ் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் போருக்கான யூஸே கிடையாது. இந்த தோப்பினோட ஓரமாக தேக்கு மரங்கள் கூட நிறைய வச்சு விட்ருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸே பார்த்திங்கன்னா 37 ஹெச்பி இருக்குங்க. இந்த லேண்டோட 2 சைட்லுமே மிகப்பெரிய ஓடை 2 போயிட்டுருக்குங்க. ஓடையை ஒட்டியே 2 கிணறுமே அமைஞ்சிருக்குங்க. லெஃப்ட் சைடு ஒரு ஓடை, ரைட் சைடு ஒரு ஓடைங்க. அந்த ஓடையை தடுத்து ஒரு செக் டேம் கூட கட்டியிருக்காங்க. அதில் மழை பெய்யும்போது ஃபுல்லாகவே எப்பவுமே தண்ணி நிற்குங்க. வருஷத்தில் ஒரு 7-8 மாதம் அந்த செக் டேம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிறனால கிணத்துல தண்ணி எவ்வளோ நேரம் ஓடினாலும் குறையவே குறையாதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த லேண்ட்லேருந்து ஹில் வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்ல இயற்கையான ஒரு சூழ்நிலையில் பசுமையான ஒரு தென்னந்தோப்பு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க ஹில் வியூவோட, அதுவும் ரொம்ப குறைவான விலையில் நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா நல்ல வகையான தண்ணீர் வசதி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தோப்புங்க. இதில் தென்னந்தோப்பு மட்டும் கிடையாதுங்க, எல்லாமே கலந்துருக்கு. அனைத்து வகையான மரங்கள் இருக்குங்க. இந்த லேண்டை ஒட்டி போயிட்டுருக்கிற ஓடை இதுதாங்க. பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி இருக்குன்னு. இதே மாதிரி இன்னொரு ஓடை இந்த லேண்டோட ஆப்போசிட் சைடில் இருக்குங்க. வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 மாதம் வரைக்கும் இந்த ஓடையில் தண்ணி போயிட்டே இருக்குங்க. செக் டேம் கூட ரொம்ப பெரிய சைஸில் இருக்குங்க. அதனால் வாட்டர் சோர்ஸை பற்றி கவலையே பட தேவையில்லைங்க. இந்த லேண்ட் வில்லேஜ்லேருந்து ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதனால் வேலையாட்கள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ரொம்ப நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க. இந்த முறை களைகள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. இப்போது ஒரு சைட்லேருந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பாதிக்கு மேலே க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த இடமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குங்க. இந்த லேண்ட் தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கனால ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது ரெசார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் இதுக்கு 100% சூட் ஆகுங்க. இந்த டோட்டல் 40 ஏக்கருமே ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அதனால் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்க. உள்ளே தேக்கு மரம், கொய்யா மரம், புளிய மரம், மாமரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குங்க. திருமண பக்கமெல்லாம் பசுமையாக இருக்குங்க. பலாமரம் கூட இருக்குங்க. லேபர் தங்குறதுக்காக, அதாவது ஒரு 3 ஃபேமிலி தங்குற அளவுக்கு பெரிய லேபர் ஹவுஸ் உள்ளே இருக்குங்க. அதனால் லேபரோட அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 3 ஃபேமிலி தாராளமாக தங்கலாங்க. அந்தளவுக்கு நல்ல வசதியான லேபர் ஹவுஸ் கட்டி வச்சுருக்காங்க. அதுபோக இதுக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க. ரொம்ப பெரிய ஃபார்ம் ஹவுஸுங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடில் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பேக் சைடுங்க, ஃபார்ம் ஹவுஸோட பேக் சைடு பக்கத்தில் இருக்கிறது லேபர் குவார்ட்டர்ஸுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது
எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடில் இருக்குது. ரொம்ப நல்ல முறையில் பராமரிச்சிருக்காங்க. நீங்கள் உள்ளே ஸ்டே பண்ணுறதே ஒரு ப்ளசண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அந்தளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்பு. ஃபார்ம் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியே தங்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெட்ரூம் பக்கம் இருக்குங்க. ரொம்ப பெரிய ஹவுஸுங்க. ஓட்டு வீடு, ட்ரெடிஷ்னல் மெத்தட், கேரளா மெத்தடில் கட்டியிருக்காங்க. ஹில் வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு சூப்பரான ஹில் வியூ வந்து இந்த லேண்ட்லேருந்து கிடைக்குதுங்க. மரங்கள் வந்து எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல தண்ணீர் வசதி இதில் இருக்குது. எக்ஸஸான தண்ணீர் வசதியே இருக்குங்க. தேக்கு மரங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து கிணறுங்க. இதுலேருந்து ஹில் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த தோப்பினோட டோட்டல் பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் தனியாக வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்தோ உள்ள உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எத்தனை பேர் சேர முடியுமோ அந்த மாதிரி சேர்ந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க. ரிசார்ட் பர்பஸ்க்கு 100% சூட் ஆகுங்க. இது வந்து இந்த லேபர் ஹவுஸ்னோட ஃப்ரண்ட் வியூங்க. இதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸுங்க. எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஃபார்ம் ஹவுஸ்னோட ஃப்ரண்ட் வியூங்க. இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க. பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போகிற ரோட்லேருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள வரணுங்க. டோட்டலாக பொள்ளாச்சியிலேருந்து 15 கிலோமீட்டர் வருதுங்க. தார் ரோட் ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிறதுனால ரோட் ஆக்சஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க. ரொம்ப நல்லா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் 40 லட்சம் தான் கேட்குறாங்க. அதுலேருந்து கூட ஸ்லைட்லி நம்ம நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதில் கண்டிஷன் என்னென்னா 100% ஒயிட் மணியாக கேட்குறாங்க, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராக கேட்குறாங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லேண்டை பார்க்கலாங்க. 40 லட்சம் பர் ஏக்கர் அப்படிங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. மேக்ஸிமம் அதிலிருந்து கூட நம்ம நல்லா நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு இடம் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தர்னால தனியாக வாங்க முடியாது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு கூட்டாக சேர்ந்து கூட நீங்கள் இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணலாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணும், விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா நம்ம நெகோசியேட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக ஒயிட் மணியாக கேட்குறாங்க, அதான் கண்டிஷனுங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.